ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நாடகம் பகாசுர கும்பம் அல்லது பகாசுரன் பதம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்று சொல்லக்கூடிய அப்படி இருந்தாலும் வேலை எப்படி தெரியுமா? அப்படி அண்ணன் பாதாளம் வரும்போது யாரு போனவாயா? இவனா போனவாயா? அதாவது நான் பார்த்த இடமோ ஏக சக்கரவணம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு பசி ஏற்பட்டது உண்டானால் பசிப்பது கொஞ்சம் தான். ஆனா சாதாரணம் அதுக்கு நான் என்ன பண்ணுவாடே? நல்லா போறதாடே சாப்பாடு மகாராஜா. அதாவது சேதாரமாக அதிகமா இருக்கும். அந்த அனைவருமே ஒன்றாக சேர்ந்து சொல்லக்கூடிய நீ நாட்டுக்குள்ளே வர வேண்டாம். ஏன்னா சேதாரம் அதிகமாக இருக்கு. ஆகையினாலே நீ அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கரகத்திற்கு சென்று விடு. உனக்கு தேவையானது என்னென்ன கேளு அப்படின்னாங்க. என்ன கேட்டீங்க? அதிகமா கேட்கல. ஒரே வண்டி சாதம் இரண்டு எருமைக்கடா. அது மட்டுமல்ல, பாயாசத்தையும் அண்டாண்டாவா குண்டா சின்னதானா மொத்தமா எங்க ஊர்ல பெஸ்ட் அது குண்டான்றது. உன்னை பார்த்து குண்டான்னு அப்படி இருக்கும்போது இந்த நேரத்திலே அப்படியே தருகிறோம் என்று தெரிவித்தார்கள். அதோடு போராது வேலை என்ன செய்து தெரியுமா? பாயாசமாகப்பட்டதோ சாராயோ கஞ்சா. நல்லா போடுறீங்க மகாராஜா. எதிர போறோம் அதுல போடுறீங்க அந்த சாப்பு பாயாசத்துல. அப்படி பாயாசம் சாராயோ கஞ்சா எனக்கு பசி பழக்கம் வேண்டும் ஆமா என்று கேட்டீங்க. அப்படியானவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அனுதினம் வரக்கூடிய சாதம்
இன்று காலதாமதமாகிறது. ஆமா. ஆகையினாலே அகோர பசியில் இருக்கிறீங்க. இப்போ இதோ இருக்கக்கூடிய ஓங்கிய குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கிட்டு எவன் என் சாப்பாடு எடுத்து வரான்னு பாக்குறேன். அதுக்குன்னே தான் நீ பெங்களூர்ல இருந்து வந்து ரெண்டு போதும். எப்படி பார்த்தாலும் உனக்கு என்ன தோற்றம்? அப்படியே ஒரு பிராமண மாதிரி இருக்கீங்க. எப்படி என்றால் என்னுடைய தோற்றம் பிராமணன் போல் தெரிகிறது. ஆமா, நான் பிராமணன் கிடையாது. வேற எப்படி? பஞ்ச பாண்டவர்களே இளையனாக கூட தர்மருக்கு நேரிலே கூட நீ பேசுறது யாரோ குழந்தைங்க பேசுற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு மகன், அந்த ஒரு மகனை அனுப்பிவிட்டு என்ன செய்வது என்று குயோமரன் அழுது கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்திலே தாயாக பார்த்தாள் குந்தம்மா தேவி. அம்மா, நீ அழ வேண்டாம், எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் 5 ஒருவரை அனுப்பினேன் என்று இந்த வண்டி சாதத்தையும் எருமக்கடாகவும் 3 உருண்டையாக புரிந்து புசிக்க போறேன். உனக்கு வேலைக்கு ஆகாது, அவர் பொசிப்பாரு. முட்டிப்பாரு ஒரு காலில் முட்டிப்பாரு, ஒரு கால வச்சாடு, ஒரு கால முட்டி போடு. அப்படியே போடு. அப்படியேதான் எப்படி திரும்ப போடுறா. எனக்கு இறங்கத்துக்கு இடம் விடு. ரெண்டு உருண்டை சாப்பிட்டாச்சு. அது ஒரு உருண்டை மாட்டிக்கிச்சு. அகப்பட்டது அவருக்கு உயிர் பெறுதது. உனக்கு நன்றி சொல்றாரு. அப்ப நான் அடிச்சதே தப்பா போச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்த சாதத்தை ஒச்சிப்பதற்கு என்னவா தகுதி உனக்கு?
எனக்கு தெருவில் போடு அந்த மாதிரி அப்படி எனக்கு அந்த சாதத்தை வசித்திருக்கின்றாயே இந்த நேரத்திலே உன்னையே புசிக்க அது மரியாதை இருக்காது ஒன்று போடல அப்படி இறை போட்டு அதை அனைத்துமே நான் ஒருத்தனே பசிக்க போறேன். யாருக்கு போறதுக்கு நாளை பசியா? என்ன வெள்ளறதுக்கு உலகத்துல எவனுமே கிடையாது. என்ன சிறுவன் சொல்றியா? அந்த பீமன் இவர் தான்